அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். போன வீடியோவில் தான் நாங்கள் வந்து பார்த்தது பற்றியோட ட்ரெய்லர். அது மலையாளத்தில் இருந்துச்சு. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இப்போ தெலுங்கு ட்ரெய்லர். அந்த படத்தோட பேர் வந்து த குவைட். இந்த படத்தில் நம்ம ஆதிவி சேஷ் அவர்கள், மறுநாள் தாக்கூர், பிரகாஷ் ராஜ் இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பாட்டோடைய மியூசிக்கும் வந்து ஸ்கோர் ஆகிடுது பீம் சிசராலியோட மியூசிக்கல்ல. அண்ட் அன்னைக்கு கூட ஜொனிட்டா காண்டியோட பாட்டு வந்துருச்சு. அவங்களும் இந்த படத்தில் இருக்க மாதிரி சொல்லியிருந்துச்சு. என்னன்றதுலாம் தெரியல. அண்ட் அனுராக் காஷ்யப் இப்போ இந்த படத்தில் இருக்கார். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தை வந்து பல பேர் பல விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து பாசிட்டிவாகவும் இருக்குது, இன்னொரு நெகட்டிவாகவும் இருக்குது. ஆனால் என்ன எதுன்னு தெரியலைங்க. ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்துடலாம். என்ன விஷயம்னா, இந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி வந்து அது விசேஷம் தான் எழுதியும் இருக்காரு. ஸோ அதான் நான் சொல்ல வந்த விஷயம். அதான் வேறு எல்லாம் ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் இதுக்கு ரிலேட்டான விஷயத்தை அப்புறம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கீங்கன்னா நீங்கள் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் எழுதிக்கோங்க. இன்ஸ்டன்ட் ஆன்வர்ட் சென்ட் டைம் எனிவேர் உங்கள் கைகளுக்கு கிடச்சி விடும். அந்த பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது, அதையும் அழுத்திக்கோங்க. அப்புறம் எல்லாமே கைக்கு கிடச்சிடும். அவ்வளோதான். வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? ஸோ 3, 2, 1 ஹியர் வி கோ. அதுக்குள்ளே ஒரு அட்டா హరి என் பேர் నువ్వు నేను ఓ బుడ్డోడు. బుడ్డది చిన్న జూలెట్ కావాలి కదా. ఉంటావు కదా. నేనుంటాను కదా. జూలెట్ నాకు నా లైఫ్ మళ్ళా కావాలి. ఫిక్స్. దుబాయ్ పోయే ముందు పని ఉండదు. కొంచెం ఖర్చు అవుతుంది. 80 నుంచి 1 కోటి దాకా. కోట? మీరు డబ్బులు ఇస్తే కానీ జరగదు సార్. కొంచెం అవసరం. మళ్ళా వస్తాను కలుపుకున్నా. డ్రైవర్ నువ్వు, దొంగ నేను. స్వామి చాడు. అందరూ మహేష్ బాబులు అయిపోదామన్నా. సునీల్లాగా కదా. అది నాకేం చేసి ఉండదు. అదే చేస్తాం. హరి నువ్వు ఉంటావు కదా. என்னங்க கண்டிப்பாக நான் இருப்பேன். నేను ఉంటాను కదా. Chanel Dio April 10th வேர்ல்ட் வைட் ரிலீஸ். என்ன சந்தோஷம்னா, என் பேர் இதில் வந்திருக்கு. அதான் ஒரு குட்டி ஒரு அல்ப சந்தோஷம்னு வச்சுக்கலாமா. ஸோ அதான் உண்மையான விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நல்ல ஸ்டோரி. எனக்கு ஏதோ ஒரு படத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது. எங்கிட்டோ பார்த்த மாதிரி இருக்குது. ஆனால் எங்கே இருந்தால் சரியாக தெரிய மாட்டேன். எந்த லாங்குவேஜ்னாலும் தெரியல. ஆனால் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது. அனுராக் காஷ்யப்போடைய அந்த என்ட்ரி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா, சுவாமி சரணம் சொல்லி ஆரம்பித்தார். அண்ட் அவருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான ரோல் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு காப்பாக அவர் இருக்கார் இந்த படத்தில் ஃபார் ஷுவர். ஏன்னா ஒரு போலீஸாக இருந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, மொர்னாலோடைய இந்த வெர்சடைலிட்டி இன்னொரு பக்கத்தையும் நாங்கள் பார்க்குறோம். இப்போ நீங்கள் சீதாராமன்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லா படங்களையும் பார்த்து வந்திருந்தாலும் இந்த ரோல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னென்னா, இவங்க 2 பேருக்குள்ளே அந்த லவ், அந்த பிட்ரையல், அந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி எப்படி இவங்க ஒன்று சேர்றாங்க தான். இவங்க மேரி பண்ணிட்டாங்களே என்னான்னு தெரியலை. ஆனால் என்னென்னா, இவங்களுக்கு தேவையானப்போ அவர் இருக்கார், ஹரி வந்து இருக்கார் அந்த இடத்துல. அதுதான் இங்கே மெயினான விஷயம். லாஸ்ட்டில் கூட கேட்குறாங்கல்ல, இந்த இடத்துல நீ இந்த இருப்பியான்ற மாதிரி கேட்குறாங்க. நான் அவரும் இருப்பேன் தான் சொல்லியிருக்காரு. அண்ட் இவங்க 2 பேருக்கும் நடுவில் வர இந்த சண்டை, இந்த பிரிவு, அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு எமர்ஜென்சி விஷயத்தில் இவங்க ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிகிட்டு தவிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு இவர் தேவைப்படுறாரு. ஸோ அப்போ அவர் வாராரான்னு தான் மெயினான விஷயமே. வராரு, இப்படி ஹீரோ தானே, வந்து தானே ஆகணும். அண்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இது வந்துச்சு. அந்த ஜொனிட்டா காந்தியோடைய
நான் எங்கேயுமே பார்க்கலே. பாட்டில் தான் அவங்க நினைக்கிறேன். அந்த பாட்டை நான் எடுத்து பண்ணலை. ஸோ ஸ்ட்ரைட்டாக ட்ரெய்லரே பார்த்துடலாம், அதுக்கப்புறம் எப்படி என்ன மாதிரின்ற வச்சு வீடியோ பண்ணான்னு இருந்தேன். ஆனால் அவங்களோட இது இங்கே இருக்கலை. ஸோ அவங்களோட டெபியூ மூவி இது, அவங்களோட இதில் இருக்கலை. அண்ட் அனுராக் காஷ்யப்போடைய நினைக்கிறேன் தெலுங்கு ரெவ்யூன்னு தான் நினைக்கிறேன். இது அவரும் ஒரு ரோலை இங்கே ப்ளே பண்ணியிருக்காரு, செம்மையாக இருந்துச்சு. அண்ட் ஜூலியட் என்ற பேர், ஒரு குட்டி ஜூலியட். அதான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாங்களே, ஒரு பையன் வேணும் இல்லை ஒரு பொண்ணு வேணும், நாங்கள் ஜூலியட் மாதிரி ஒன்று வேணும்னு. அண்ட் இவர் ஜெயிலுக்கு வரைக்கும் போகிறாரு, ஒரு விஷயத்த பண்ணுறாரு. ஸோ அதை வெளியே வந்து ஃபிக்ஸ் பண்ணுற விதமாக அவர் ஒரு விஷயத்தை இறங்கி பண்ணுறாரு. அதே விஷயம் என்னென்னா, இவருக்கு கிடைச்சது ஐ மீன் ஒரு நாள் இவங்களுக்கு பண்ணதை மறுபடியும் அவங்களுக்கு அதை ரிட்டர்ன் கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அது என்ன சார்ட் ஆஃப் மைண்ட் செட்னு தெரியலை. அண்ட் ஈவன் அவங்க குழந்தை கூட அதில் வந்து பயந்துருந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு சீனில் பாருங்கள், 1 minute and 5 seconds நினைக்கிறேன், இவங்களுக்கு 1 crore தேவைப்படுது. அந்த எமர்ஜென்சி டைமில் he is again back. ஸோ எப்படி இது எங்கிட்டு என்ன சொல்கிறது, எப்படி ஒரு கனெக்ட் ஒன்று இருக்க போகுதுன்னு தெரியலை. ஏன்னா ஆனால் எனக்கு இங்கே பார்த்த மாதிரி இருக்க ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, பட் இது ஒரு லவ் ஸ்டோரி தான் ஆக்சுவலி, பார்த்தாலே தெரியுது. அண்ட் சுனில் கூட அதில் இருந்தார். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்க்கலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸாக ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்டென்ஸான ஒரு ஆக்ஷன் ஃபைட் சீக்வன்ஸ். அண்ட் இவங்க ட்ரைவ் பண்ணுற சீனில் அவரை வந்து அந்த போலீஸ் வந்து ரொம்ப இது பண்ணுறாங்கல்ல. அண்ட் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்டென்சிவ் ட்ரெய்லர். அண்ட் மறுநாளோட இன்னொரு வேர்சடைலிட்டி லெவலில் நாங்கள் பார்க்குறோம். அண்ட் இவர் நம்ம ஹீரோவை பற்றியும் நாங்கள் பேசணும், அது விசேஷ். அவருமே நல்லாவே நடிச்சிருக்காருங்க. அவருடைய ஆரம்பத்தில் இருந்த அந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், லைக் பாருங்கள், ஆரம்பத்தில் ஒரு விதமான ஒரு ஷேடிங்கில் இருந்தார். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஜெயிலில் ஒரு விஷயம் நடக்குது, அண்ட் வெளியில் வந்ததுக்கப்புறம் நடக்க போகிறது. இந்த 3-4 ஸ்டேஜஸ் இதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்காக இந்த படத்தை நீங்கள் பார்த்தா தான் தெரியும். பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். அண்ட் ஆல் தி தெரியும் உங்கள் ரிட்டர்ன்ஸ் கீழே விட்டுருங்க. ஏன்னா கண்டிப்பாக இது வந்து கரெக்டாக வாய்ப்பு இருக்குது மக்களுக்கு. ஏன்னா ரொம்ப சாதாரணமான ஒரு மூவி, ரொம்ப கமர்ஷியலான ஹிட் ஆகக்கூடிய ஒரு மூவி தான் அது. ஸோ அதனால தான் இந்த படத்தோடைய ஒரு லைக் ஒரு அமைப்பாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஒரு நான் எதிர்பார்த்தது நல்லா தான் இருக்குது. ஏன்னா நான் அன்றைக்கி இந்த பாட்டை பண்ணலான் இருந்தேன், பட் சரி வேண்டாம் அப்படியே விட்டுருவோம். ஜொனிட்டா காந்திக்காகலாம் இல்லை. ஸோ இதில் ஜொனிட்டா காந்தி இல்லை சொல்ல போனால், இந்த லிஸ்ட்டிலே அவன் இதே காணும். ஸோ அவன் மேபி அந்த சாங்காக மட்டும் தான் வந்திருப்பாங்க. அண்ட் அதுல் குல்கானி கூட அதில் இருந்தார். ஜான் மாரி கான் 75 வரைக்கும் ரன் படத்தில் வர தான் மீராஜ்மனோட அண்ணனுக்கு இருப்பார். ஸோ நல்லா சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஹீரோஸ் ஐ மீன் இந்த மக்களுடைய மூஞ்செல்லாம் பார்க்குறேன். ஸோ April 10 கண்டிப்பாக போய் பாருங்கள். அன்றைக்கி தான் லைக்கோ ரிலீஸ் ஆகுது. ஸோ தமிழில் அது இதுன்னு எல்லாம் ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ 3 லாங்குவேஜில் 3 ட்ரெய்லரை பார்த்து முடிச்சிட்டோம். அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி அழுத்திக்கிட்டீங்களா இருந்தால் உங்களுக்கான வீடியோஸ் எனி டைம் எனிவேர் உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் கிடச்சிடும். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு 19 வீடியோ மறுபடியும் சேர்ந்து. திஸ் இஸ் உங்கள் சிம்பிளி ஹரிஹரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.